சக்சஸ்னா நான் எதை மீன் பண்றேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ் என்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன சொல்லுங்க? பணம் சம்பாதிக்கிறதா, வீடு கட்டுறதா, கல்யாணம் பண்றதா, குழந்தை பெத்துக்கிறதா, ஊர் சுத்துறதா, காணாம போறதா, இல்ல காணாம போறவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா? அப்படி இல்ல. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் அது. சொல்லுங்க, உங்களுக்குள் நீங்கள் காணாமல் போக வேண்டும். அப்படின்னா என்ன? நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, இப்ப உங்க பேர் வந்து சுகாசினின்னு வச்சுங்க. சுகாசினி எந்திரிங்க அப்படின்னா நீங்க எந்திரிப்பீங்களா? நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டா எந்திரிப்பீங்க. கேட்காம சுகாசினி எந்திரி, சுகாசினி எந்திரினா எப்படி எந்திரிப்பீங்க? நீங்க எந்திரிப்பீங்களா? படுத்துக் கொண்டிருப்பது உடல். நீங்க எங்கன்னு கேக்குறேன் சார். அந்த உடலுக்குள்ளதான் இருக்கேன். சரி, உடலுக்குள்ள இருக்கீங்கன்னா நான் கூப்பிட்டா கேட்கணுமே, ஏன் கேட்க மாட்டேங்குது? இருக்கீங்க ஆனா இல்ல, அதான் மேட்ரு. இந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா SUZHUTHI, சுழுத்தி. சுழுத்தினா என்னன்னா, இருந்தும் இல்லாமல் இருக்கின்ற நிலை. அப்படின்னா என்னன்னா, தூங்கிக் கொண்டு இருக்கும் போது மனம் காணாமல் போய்விட்டது. மனம் காணாமல் போன காரணத்தினால் உலகத்தின் காட்சி என்பது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த அமைதியை, பேரமைதியை நீ அனுபவிக்கிறீங்க. அந்த அமைதிக்கு பேர் தான் தூக்கம். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு நாளும் நியூ இயரா மாத்தணும். அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அதுல ஒரு சுகம் கிடைக்குது, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? அந்த குழந்தையோட வளர்ப்பு, குழந்தையோட பேச்சு, குழந்தையோட நடை உடை பாவனையில ஒரு சுகம் கிடைக்குது, அதனால குழந்தை பெத்துக்கிறீங்க. ஏன் கார் ஓட்டுறீங்க? ஆனந்தமா இருக்கு. ஏன் பஸ் ஓட்டுறீங்க? ஆனந்தமா இருக்கு. ஏன் டூ வீலர் ஓட்டுறீங்க? ஆனந்தமா இருக்கு. ஏன் டிராவல் பண்றீங்க? ஆனந்தமாக இருக்கிறது. அப்ப உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாபெரும் காரணம், நோக்கம் என்னன்னா சுகம், ஆனந்தம் அல்லது சந்தோஷம் அல்லது ஹாப்பினஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா, இந்த சந்தோஷத்தை இந்த பொருள் தான் கொடுக்குது, இந்த பொண்ணு தான் கொடுக்குறாங்க, இந்த பையன் தான் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த சந்தோஷத்தை இவர் தான் கொடுக்குறாரு, அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு இருந்தீங்கன்னா, நவ் யூ ஆர் இன் பிக் டேஞ்சர். பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு அந்த பர்சனோ அந்த பொருளோ இல்ல அப்படின்னா நீங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட போயிடுவீங்க. உயிரை விடுவது என்பது தப்பான ஒரு விஷயம். ஆனா இது ஏன் நடக்குதுன்னா, நீங்க உங்களோட சுகம் வேணுங்கிறதுக்கு ஒவ்வொரு பர்சனை, ஒவ்வொரு பொருளை, இல்ல ஒவ்வொரு விதமான விஷயங்களை நீங்கள் பின்தொடர்ந்து செல்லும் போது, அந்த பொருள் நீங்கள் நினைச்ச மாதிரி இல்லைனாலோ, இல்ல அந்த பொருள் டார்ச்சர் பண்ணாலோ, இல்ல அந்த பொருள் கிடைக்கலனாலோ, இல்ல அந்த உயிர்னால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதுனாலோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வாழ்க்கையே வாழணுமான்ற நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும். ஏன்னா இப்ப உங்க மனசு உங்களையே அறியாம செயல்படும். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட செயல்படும். அது என்ன பண்ணும்னா, உங்களையே தெரியாம நீங்க ஒவ்வொரு செயல்களை திருப்பி திருப்பி பண்ணும்போது அந்த செயல் மூலியமா ஒரு சுகம் கிடைக்கல. அது எந்த செயலா வேணா இருக்கட்டும், அந்த சுகத்தை அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அப்ப என்ன நினைக்கணும், அது நீங்க கவனமா இருந்தாலும் இல்லனாலும் அந்த வேலையை மறுபடியும் பண்ண வைக்கும். இல்ல அந்த பொருளை மறுபடியும் பார்க்க சொல்லும். இல்ல அந்த நபரை மறுபடியும் சந்திக்க சொல்லும். இல்ல அவங்களோட மறுபடியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லும். நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும்? என்னுடைய சுகமானது, எனக்கு உள்ளே கிடைக்கக்கூடிய அந்த சுகமானது இன்னொருவர் அல்லது இன்னொரு பொருளை சார்ந்துதான் இருக்கிறது போது செலவும் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். அதுக்குண்டான பிரச்சனைகளும் பல ரூபங்களில் பல மனிதர்களிடம் இருந்து உங்களுக்கு வரும். the more people you speak with, the more bullshit you deal with-ங்கறான். அப்படினா என்னங்க? அதிகமான மனிதர்களிடம் நீங்கள் பேசுவது என்பது அதிகமான கன்றாவியாலி மேலேயே நீங்க பூசிக்கிறதுக்கு சமம்ன்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பணம் வேணும்னாலும், பொருள் வேணும்னாலும், இந்த உலகத்துல 4-5 பழக்கவழக்கம் வேணும்னாலும், ஒரு பஞ்சாயத்துல இருந்து என்னை 4 பேர் காப்பாத்தணும்னாலும் எனக்கு 4 பேர் சப்போர்ட் வேணும். இல்லாமலாம் எதுவுமே பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். ஆனா டைம் பாஸ் பண்றது, அவங்க கூட பேசுறது, அவங்களை பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது, இருக்கமாய் விடாம பிடிச்சணும்னு நினைக்கிறது, அவங்க பின்னாடியே போகணும், இது நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்கள் உணர வேண்டிய விஷயம், தத்துவம் என்ன அப்படின்னா, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு போறீங்களோ அந்த பொருள்னால உங்களுக்கு பிரச்சனை வரும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப நீங்க உங்க அந்த பொருள் வேணான்னு சொல்ல, அது உச்சகட்ட ஞானம். அது கடைசியில போறது. முதல்ல என்ன வரணும்னா, இந்த பொருள் எனக்கு வரட்டும், வந்தா இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், அது என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு சொல்லி முன்னாடியே ஐடியா பண்ணி அந்த பிரச்சனைகள் மொத்தத்துக்கும் நீங்க சொல்யூஷன் ரெடி பண்ணணும். பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, முட்டாள்தனம். எத்தனை பிரச்சனை வரட்டும், ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து நான் சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி அது ஒரு லெசன் கத்துக்கிட்டு நான் மாஸ்டர் ஆயிடுறேன். அடுத்த டைம் புது பிரச்சனைக்கு போவேன், ஆனா பழைய பிரச்சனைக்கு போக மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பிரச்சனையோட டீல் பண்ணணும். முதல்ல பிரச்சனையா பார்க்காதீங்க. அது பிரச்சனை அல்ல, எனக்காக வைக்கப்பட்ட டெஸ்ட். இப்படித்தான் நீங்க பார்க்கணும். இந்த மொத்த வாழ்க்கையையும் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு. இது மொத்தமே எனக்கு ஒரு கேம். இப்படித்தாங்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. இது தத்துவம் கிடையாது. இது வந்து ஒரு ஆழமான சக்சஸ் ஃபார்முலா. உங்களோட லைஃபோட ஒவ்வொரு சீனையும் நீங்க எப்படி பார்க்கணும்? இட்ஸ் a கேம். ஏன் கேமா பார்க்க சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? ஜெயிக்கணும்ன்ற மனநிலையோட இருந்தீங்கன்னா இந்த கேம்ல நீங்க தோத்தீங்கனாலும், நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலனாலும் வலிக்கும். அப்ப இந்த கேம் விளையாடும் போது நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு சில பரீட்சைகள் வரும். அதுக்கு பேர் தான் பிரச்சனை, சோதனைன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவேரா, தெளிவா, விழிப்பா அந்த பிரச்சனை என்னன்றதை பார்த்து ரிசர்ச் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி அந்த பிரச்சனையை நான் தான் சால்வ் பண்ணணும். இல்ல நான் ஐடியா கொடுத்து இன்னொருத்தர் மூலியமா சால்வ் பண்ணணும். ஆனா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகணும்ன்றதுக்கு உண்டான அந்த வழி, அந்த மெத்தட், அந்த ரூட் உங்களுக்கு தெரியணும்ன்ற. அவசியமானதை மறந்து விட்டு அவசியம் இல்லாத மொத்தத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் எங்க வந்து நிக்கும்னா, சாகுற வரைக்கும் நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ, எந்த பொருள் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துச்சு, எந்த மனிதன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு நினைச்சீங்களோ, அந்த மனுஷனுக்காகவும் அந்த பொருளுக்காகவும் உங்க தேடல் தொடங்கி கொண்டே இருக்கும். செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு, புருவ மத்தியத்தை கவனிக்கிறத விட்டு, கம்பேஷன் அண்ட் லவ் மறந்துட்டு நீங்கள் தேவையில்லாத பொருளை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவீர்கள்.
இப்போ நீங்க எதை நோக்கி ஓடணும்னு இன்னைக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் டேக் ஹோம் பாயிண்ட். சரி, இப்ப நான் பொண்ணை பாக்குறதா, பையனை பாக்குறதா, குழந்தைய பாக்குறதா, மனைவியை பாக்குறதா, புருஷனை பாக்குறதா, பாய் ஃப்ரெண்டை பாக்குறதா, கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதா, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதா, ரிலேட்டிவ்ஸை பாக்குறதா, நான் யாரை பாக்குறது? எதை பாக்குறீங்களோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஞானம் வந்துருங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க, முடிஞ்சுங்க. எதை பாக்குறீங்களோ அதை மட்டும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை, ஞான மாற்றங்களை சொல்றேன், நல்லா கவனிங்க. உடனே பிரீத் சேஞ்ச் ஆகும், மனம் உடனே ஒன்று குவியும், ஆற்றல் அதிகரிக்கும். இம்மிடியேட்டா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள உங்களே அறியாம ஒரு சுகம் ஒண்ணு கிளம்பும், ஒரு ஆனந்தம் ஒன்று உள்ளுக்குள்ள இருந்து தானாக மேல் கிளம்பும். ஒரு புரியாத ஆனந்தமா இருக்கும். 24 மணி நேரம் இருக்காது, கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் கரெக்டா கவனிச்சீங்கன்னா 10-15 நிமிஷம் இருக்கும், நல்லா கவனிச்சீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். இப்ப இந்த போதை உங்களுக்கு பிடிச்சிரும். இப்ப நீங்க என்ன ஆகணும்னா இந்த போதைக்கு அடிமையாயிரணும். நீங்க எந்த போதைக்கு அடிமையாயிருங்க? அந்த இன்பங்களுக்காக வேற போதைகளுக்கு அடிமையாயிருக்கீங்க. இப்ப அதுதான் பெருசுன்னு தெரியறதுனால அதை விட்டுட்டு வரமாட்டீங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி. உங்க மனசு ஏன் அந்த சுகம் வேணும் விருப்பப்படுது அப்படின்னா அதுல இருந்து சுகம் கிடைக்குது நம்புது, அதனால அது வேணும் வேணும்னு கேக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட சுகத்தினுடைய பாயிண்ட மாத்தி வைக்கணும், வேற இடத்துல மாத்தி வைக்கணும். ஏன் மாத்தி வைக்கணும் அப்படின்னா இந்த சுகத்தினுடைய இந்த பாயிண்ட ஆள் மேலேயோ பொருள் மேலேயோ வச்சீங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்க பிரசன்ஸ் இருந்தாதான், அந்த பொருள் இருந்தாதான் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இப்ப அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலையை செய்து கிடைக்கக்கூடிய ஆனந்தம், ஒரு நபரை புகழ்ந்து இல்ல புகழ்ச்சி வாங்கி அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம், ஒரு குழந்தை பேசுவதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், இதுலெல்லாம் கிடைக்காத அற்புதமான பல லட்சம் கோடி மடங்கு ஆனந்தம் எந்த செயலை செய்யறீங்களோ அந்த செயலை செய்யும் போது கவனமா செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுகத்துக்கு பழக ஆரம்பிப்பீங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுனா அந்த சுகத்தெல்லாம் விட இந்த சுகம் தான் பெருசுன்னு தெரிஞ்சோடனே அந்த சுகத்தை உடனே எல்லாம் விட முடியாது. நல்லா கவனிங்க, நான் ரொம்ப பிராக்டிகலா பேசிட்டு இருக்கேன். 10-15 வருஷம் ஒரு பழக்கத்தை பழகிட்டு வந்துருவீங்க. இன்னைக்கு நான் சத்சங்க உபதேசம் கொடுத்து 15 நிமிஷம் மெடிடேஷன் கொடுத்தோடனே பூராதி விட்டுட்டு போயிருவீங்க. நீங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி பிராக்டிகலி, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன மீன் பண்ண வரேன்னா உடனே போகாது. அப்ப என்ன, இந்த சுகத்தினுடைய வேல்யூ அதிகமாக உங்க மனசுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, ஆஹா இவ்வளவு நாள் இதெல்லாம் ஒரு பெரிய இன்பம் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இதெல்லாம் கூட ஒரு பெரிய இன்பம் இங்க இருக்கு. அப்ப நான் இந்த இன்பத்துல நான் ஆழமாக செல்லும் போது மட்டும்தான் எனக்கு இந்த இன்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா காணாம போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலிமையை இழந்து கொண்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா மனம் அதனுடைய பிடிப்புகள்ல இருந்து விடுதலை கொடுக்கும். ஒரு கட்டத்துல அந்த பொருள் உலகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவீங்க, ஆனா உலகத்துல தான் இருப்பீங்க. ஆனா எதுலையும் பற்று இருக்காது, பைத்தியக்காரன மாதிரி இருப்பீங்கன்னு சொல்ல. எதன் மீதும் பற்று இல்லாமல் ஜாலியா இருப்பீங்க, கேஷுவலா இருப்பீங்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நேற்று ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் வந்து சந்திச்சேன், ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் சொன்னார். தெரிஞ்சதுதான், பட் அவர் வாயால கேட்கும் போது அது வேற மாதிரி ஒரு மீனிங்ல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வேண்டிய பொருள் உனக்கு கிடைத்தால் அது அருள், வேண்டிய பொருள் உனக்கு கிடைத்தால் அது அருள், வேண்டிய பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது மாபெரும் அருள். எப்பேற்பட்ட வார்த்தைங்க இது சார்! நான் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கேன். அவர் சொல்லி முடிச்சோடனே அது ரொம்ப டீப்பா உள்ள போய் ஹிட் ஆயிருச்சு, ரொம்ப ஆழமா போயிடுச்சு. தெரிஞ்ச விஷயம் தான், அதே வார்த்தையை இன்னொருத்தர் வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பிரயோகப்படுத்தும் அது எவ்வளவு ஆழமா போகுது பாருங்க. அப்படின்னா என்ன, வேண்டியது கிடைத்தாலும் அருள் தான், வேண்டியது கிடைக்கவில்லை என்றாலும் அது ஒரு மாபெரும் அருள் தான். இப்ப வேண்டினது கிடைச்சிருச்சுன்னா ஏத்துக்கிறீங்க, வேண்டியது கிடைக்கலன்னா ஏத்துக்க மாட்டீங்க. இப்ப பிரச்சனை இப்ப ஏத்துக்காததுலதான். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லை. இன்னும் 1000 வருஷம் பேசினாலும் சரின்னு கேட்டுட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு செல்வது கிடையாது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை சார்ந்தவர்களுக்கு அதே ஃப்ரீடமா கொடுக்கணும்னு நினைங்க. முதல்ல நான் மட்டும் ஃப்ரீடமா இருக்கணும், நான் மட்டும் சுகமா இருக்கணும், நான் மட்டும் ஊர் சுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த லிபரேஷன், அந்த ஃப்ரீடம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? எல்லாரும் ஒரே பிரச்சனையில தான் சிக்கியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த வார்த்தையை பொதுவா கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஏன் மேட்ச் ஆகுது? எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? மனிதர்களால் பிரச்சனை, உயிரினங்களால் பிரச்சனை, பொருள்களால் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க? இன்னும் சிம்பிளா சொன்னா மன பிரச்சனை, உடல் பிரச்சனை. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு? அந்த 2 பிரச்சனை தவிர உங்களுக்கு உலகத்துல மனம் சார்ந்த பிரச்சனை 1, உடல் சார்ந்த பிரச்சனை 2. இப்போ உங்களுக்கு நான் என்ன போதிக்கிறேன் அப்படின்னா, இந்த மனம் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை, ஆன்ம சார்ந்த பிரச்சனை அனைத்துமே ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டே வரும். இப்போ உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனது கவனம் எனது பேச்சில் மட்டும்தான் இருக்கிறது. உங்களை பாக்குறேன், ஆனா என் பார்வை உங்கள் மீது இல்லை. என் பார்வை எங்க இருக்கு? என் பேச்சில் இருக்கிறது. எனது பார்வை அல்லது கவனம் எப்படி வேணாலும் எதுல இருக்கு? பேச்சில் இருக்கு. என் பார்வையோ அல்லது கவனமோ எப்போது பேச்சிலேயே இருக்கோ அப்பதான் வார்த்தை பிறடாது. ஏதாவது தப்பு பண்ணனா தெரியும், அடுத்தடுத்த வார்த்தை கான்பிடென்டா பேச முடியலன்னா பேச முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? பேச மைண்ட் எங்கெங்கயோ ஓடுது. அப்புறம் எங்க போய் நீங்க பேச போறீங்க? பேச வந்ததே பேச முடியாது. பேச அங்க ஓடுது, இங்க ஓடுது, அவரை நினைக்கிறீங்க, இவரை நினைக்கிறீங்க. ஒரு மெயில் ஒன்று டைப் பண்ண மெயில் டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, 2-3 வார்த்தை வரும்போது அதுல ஏதாவது கைட் இல்ல ஃபேஸ்புக்னு வந்துருச்சுன்னா மைண்ட் ஃபேஸ்புக் போயிருது. சரி, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் போய் 2 நோண்டிட்டு வந்து ஃபேஸ்புக்ல போறீங்க. ஃபேஸ்புக்ல போனோன்னு என்ன வருது? அங்க 4-5 போஸ்ட் வருது. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தோட ட்ரெய்லர் வேற வந்துருச்சு. அடுத்து அதை ஒரு கிளிக் பண்றீங்க, அதுல போய் உள்ள போய் பாக்குறீங்க. அதோட எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு படத்தோட லிங்க் வருது. இப்படியே போயிட்டு இருந்தா எப்போ உட்காந்து மெயில டிராஃப்ட் பண்ணுவீங்க?
எந்த ஒரு வேலையையும் நீங்கள் முழு கவனத்துடன் ஆழமாக செய்யும் போது, நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு வேலையும் முழு கவனத்துடன் ஆழமாக அதிலேயே கவனம் வைத்துக் கொண்டே செய்யும் போது, எந்த விஷயத்துல கவனம் வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை பத்தின எல்லா சீக்கிரட்டும் தானா புரியும். இதுதான் பெரிய சீக்கிரட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்கிரட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்ன பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யாரு சொல்லி கொடுத்தாலும் வராது. நீங்க என்ன பண்ணணும்னா கவனிச்சு கவனிச்சு ஒவ்வொரு வேலையும் பண்ணுங்க. கவனிச்சு பண்றதுன்னா என்ன, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப இந்த சார்ஜர் ஒயரை நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் கண்ணு முன்னாடி இப்போ ஒண்ணுதான் இருக்கு, அதை வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த சார்ஜர் ஒயர் இருக்குன்னா சார்ஜர் ஒயரை பார்க்கும்போதே மைண்ட் வேற எங்கேயாவது ஓடக்கூடாது. பிராக்டிகலா சொல்றேன். சார்ஜர் ஒயரை பார்க்கும்போது ஒரு 2 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் சார்ஜர் ஒயர் பார்ப்பேன், அப்புறம் தூக்கி வீசிடுவீங்க. அப்படி பார்க்க கூடாது. நான் எப்படி பார்க்க சொல்றேன் உங்களை, கவனிங்க. இந்த சார்ஜர் ஒயர் இருக்குன்னா இது என்னது, சரி சார்ஜர் ஒயர், இது எதுக்கு இதுல கனெக்ட் பண்றோம், சார்ஜ் போடுறதுக்கா கனெக்ட் பண்றோம். இது எப்படி இதுல இருந்து சார்ஜ் ஆகுது, 5 பின் இருக்கு. 5 பின் ஏன் வச்சிருக்கான், அப்ப கீழே 5 ஹோல் இருக்கு. சரி, இந்த 5 ஹோல் வழியா அந்த 5 பின் எப்படி உள்ள போகுது, எவ்வளவு தூரம் போகுது? சரி, இந்த 5 பின் சிம்பிளா பண்ணிருக்கானா வேற எதுலயாவது பண்ணிருக்கானா? சரி, ஓகே, இது என்ன வயர், எந்த வயர் யூஸ் பண்ணிருக்காங்க, இதை ஏன் மேக் யூஸ் பண்றான், இதுதான் கவனிக்கிறது. இப்ப இதுல உங்களுக்கு பதிலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வயரை பத்தி உங்களுக்கு பதிலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த வயரெல்லாம் எவனாவது பார்த்துட்டு இருப்பானா, அறிவு கட்ட முட்டா பையல உங்க வீட்டுல இருக்கிறவங்களை திட்டினாலும் சரி, நல்லா கவனிக்கணும். இந்த வயரெல்லாம் எவனாவது பார்த்துட்டு இருப்பானான்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்களை திட்டினாலும் சரி, நீங்க வயர்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சொல்லல, 2 செகண்ட் பார்த்தாலும் ஃபோக்கஸ்டா பார்த்துட்டு வீசுங்க. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வச்சிருங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்துடன் கவனமாக கையாளும் போது, பார்க்கும் போது, இந்த ஒயர் மற்றும் இதை சார்ந்த விஷயங்கள், ஒயர மாதிரியே இருக்கக்கூடிய விஷயங்கள், உயர மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள், ஒயரை ஏன் கண்டுபிடிச்சான்ற விஷயம் மொத்தமும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். இதனால ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற நான் சொல்றது தானா புரியும். யாரும் சொல்லி தர வேணாம். நீங்க போய் ஒரு பிளாக் போஸ்ட் படிக்க வேணாம், ஒரு யூடியூப் வீடியோ பார்க்க வேண்டாம், ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட போய் ஒரு சாட் பாட் கிட்ட போய் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும், எதுவுமே பண்ண வேணாம். நீங்க ஏஐ கண்டுபிடிச்சதே நீங்க தாங்க, மனுஷன் தாங்க ஏஐ கண்டுபிடிச்சது. அப்ப மனுஷனுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்குது, எங்க போய் நான் முட்டிக்கிறதுன்னு தெரியல. ஏஐ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததான், ஆனா கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா மனுஷன் தான். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக கவனமாக எப்போது நீங்கள் கவனிக்கிறீர்களோ அப்சர்வ் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், கவனிப்பு என்பது ஃபர்ஸ்ட். முதல்ல என்ன, கவனம். கவனத்தினுடைய எவால்வ்டு வெர்ஷன் என்னன்னா அப்சர்விங். குழந்தைங்க கவனிப்பாங்க, மாஸ்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. என்லைட்டன்ட் ஞானிகள் பீயிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசால்விங் அப்படின்னா என்ன, கரைந்து போவார்கள். உடல் இருக்கும், மனம் கரைந்து காணாமல் போய்விடும். ஒவ்வொன்னையும் இந்த மனநிலையில கவனித்துக் கொண்டே வர 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 ஒரு காலகட்டத்திற்கு மேல் டச் பண்ண முடியாது, உங்களை டச் பண்ண முடியாது. which means materialistically, financially, fundamentally, soulfully, mindfully, willfully, தாரோலி, ஜாய்ஃபுல்லி, அந்த லீ இந்த லீ, எத்தனை லீ இருக்கோ அத்தனை லீ போட்டுக்குங்க. எல்லா லீலையும் உயர்ந்த கட்ட ஆன்மாவாக மாறி விடுவீர்கள். காரணம் என்ன, ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல கத்துக்கிட்டீங்க. அப்புறம் சில பல மாசம் ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையை செய்ய செய்ய அப்சர்வ் பண்ண உள்வாங்கி கத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க, எப்படா 365 நாளும் பேசுற, எப்படா உன்னால புது புது கண்டென்ட்டா பேச முடியுது? இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் 100 வருஷம் புது புது கண்டென்ட் என்னால பேச முடியும். ஏன்னா அடிப்படை ஒண்ணுதான். அந்த அடிப்படையை வச்சு வெளியில என்ன வேணா பேசலாம். அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில என்ன வேணா பேசலாங்க, தெளிவா பேச முடியும், சரியாக பேச முடியும். ஏன் பேசணும், பேசினா தானுங்க நமக்கு வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல அச்சீவ் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் இல்லாம இந்த உலகத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? கம்யூனிகேஷன் இல்லாம இந்த உலகத்தை ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுமா உங்களால? அப்ப கம்யூனிகேஷன்றது பேசுறது இல்ல, மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுதான் கம்யூனிகேஷன். எனக்கு தெரிஞ்சதை நீ கேட்கணும், அதெல்லாம் கம்யூனிகேஷன். இவனுக்கு என்ன சொன்னா புரியும், இதுதான் கம்யூனிகேஷன். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இதை நீ கேட்டே ஆகணும். டயர்ட் ஆயிடுவான், போர் அடிச்சிடும், போயிருவான், தூக்கம் வந்துடும், கடுப்பாயிரும், அடுத்த டைம் மீட் பண்ணவே மாட்டாங்க. இவனுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, இவன் எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கான், ஓ இப்ப இவனோட நோக்கம் இதுதான், அப்ப இவனுக்கு தேவை இதுதான், ஓகே. இவனுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, 25 நிமிஷத்துக்கு மேல பேசினா நம்ம மரியாதையும் போயிடும், அவனுக்கு கிளம்பிடுவான். அப்ப என்ன பண்றது, 15 நிமிஷத்துல இவனுக்கு வேணுங்கிற அந்த மேட்டர் மட்டும் அவனுக்கு புரியுற மாதிரி அவனுடைய ஸ்டைல்ல கம்யூனிகேட் பண்ணிட்டு 16வது நிமிஷம் வீட்டுக்கு கிளம்ப நம்மளே அனுப்பிச்சு வச்சிருவோம். இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவு நாள் உங்களுக்கு வெளிப்படையான விஷயத்தை பேசி பேசி புரிய வச்சுட்டேன். மனதை கவனி, உடலை கவனி, புருவ மத்தியத்தை கவனி, காணாமல் போ, கரைந்து போ, ஆன்ம உருக்கமாக இரு, ஆனந்தமாக இரு, மனம் என்ன சொன்னாலும் இதெல்லாம் வெளிப்படை. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சத்சங்கம், 2வது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மாத சிவராத்திரி சத்சங்கம். இது 2 சத்சங்கத்திலும் இனிமேல் நான் எதை பற்றி இந்த ஆன்லைன் ஜூம்ல அதிகமாக பேச போகிறேன் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள. இன்டெப்த் கோர்னா என்ன, புருவ மத்தியத்தை கவனிங்க. இப்ப சொன்னா நீங்க என்ன கண்ண மூடி கவனிப்பீங்க, மேல பார்த்துட்டு சாம்பவி முத்திரையில கவனிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் எந்த இடத்துல கவனிக்கணும், அதை எப்படி கவனிக்கணும், அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட கவனிக்குமா, அது இப்படி பேச போறேன், இவ்வளவு டீடைலா பேச போறேன். இது புருவ மத்தியத்துக்கு மட்டும் சொல்ல, நீ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப இன்டெப்தா பார்க்க போற. இறைவன்ட்ட முறையிடுங்க, இறைவன்ட்ட கெஞ்சுங்கன்னு இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி போய் கெஞ்சுவீங்க, இறைவன் எனக்கு பண்ணு, அப்படி போய் கெஞ்சுவீங்களா? அப்படிலாம் கெஞ்சுனீங்கன்னா நடக்கும். அந்த கெஞ்சுறது எப்படி கெஞ்சுறது, எங்க உட்காரணும், எப்படி கெஞ்சணும், எப்படி சொன்னா அந்த இறைவனுக்கு அது ரொம்ப புரியும். இறைவனுக்கு எல்லாமே புரியும். இருந்தாலும் இறைவன் என்னை கேட்க வேண்டும் என்றால் என்ன வார்த்தைகளை இந்த அளவுக்கு இன்டெப்தா நீங்க ஒவ்வொரு கிளாஸும் செல்ல இருக்கிறது. ஏன்னா
அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏன் இவ்வளவு நாள் இதை பேசலன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. புரியாதுங்க உங்களுக்கு, எங்கெங்க புரியும் உங்களுக்கு இதே குழம்புது. நான் இன்னும் டீப்பா இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய முதுகுத்தண்டுக்கு பின்னால், முதுகுத்தண்டு இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டுல சென்டர் பாயிண்ட், இன்ஃபேக்ட் அந்த அனாகதா சக்கரம் இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டு பாயிண்ட்ல ஒரு சின்ன ஒரு நாடி இருக்கு. அங்க அந்த நாடியில உங்க கவனத்தை வச்சீங்கன்னா வேற ஒன்று நடக்கும். இப்ப நான் அந்த இடத்த எப்படி சொல்றது உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இதை நான் சொன்னா புரியாது உங்களுக்கு, கதை மாதிரி போயிடும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதனாலதான் பரம்பொருள் யோகத்தை ரொம்ப வெளிப்படையா நான் வெளியிட்டது காரணம் என்னன்னா, இந்த கிளாஸ்ல பேசக்கூடிய கண்டென்ட்டை ரொம்ப வெளிப்படையா நம்ம வந்து யூடியூப்ல வந்து வெளியிடுறோம். நிறைய பேர் அதுல தெளிவு நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த கட்டம் பேசுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். நான் ஏன் எல்லா கண்டென்ட்டையும் வெளிப்படையா வெளியிடுறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நல்லா புரியும். இங்க நிறைய இறைவன் கொடுத்துட்டாரு, ஏகப்பட்டதை கொடுத்துட்டாரு. இப்ப நான் எல்லாத்தையும் கொட்டணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன் அப்படின்னா பாதி பேருக்கு புரிய மாட்டேன். அப்ப அடிப்படையில இருந்து சொல்லி கொடுத்துட்டு வரணும். அப்படின்னா என்ன, அவனுக்கு அதனுடைய அடிப்படை மொத்தமும் புரிய வேண்டும். அப்ப அந்த வீடியோ எடுத்து போட்டு எடிட் பண்ணி ரெகுலரா போடும்போது என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்து பயிற்சி சொல்லி கொடுத்தேன், அதோட வேல்யூ புரிஞ்சுது, அதோட ஃபீட்பேக் கேட்கும்போது அதோட அற்புதங்கள் புரிஞ்சுது. அப்ப தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது அதோட ஆனந்தம் புரியுது. இப்ப இந்த பயிற்சி எல்லாம் கடந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எவ்வளவு டெப்தா உள்ள போறோம், இந்த பயிற்சி எப்படி இன்னும் பாசிட்டிவா மாத்த போறோம். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ச்சியா வந்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களையே மேஜிக் பண்ண வைக்கிற அளவுக்கு உங்களை என்னால் ரெடி செய்ய முடியும். பட் இட் வில் டேக் மோர் டைம். கொஞ்சம் காலகட்டம், உடனே ஆகாது, கொஞ்சம் காலகட்டம் ஆகும். மிராக்கிள் பண்ணணும், இன்னொருத்தங்க வாழ்க்கையில மிராக்கிள், உங்க வாழ்க்கையில மிராக்கிள் அசால்ட்டா நடக்காது, விட்டுருங்க. ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிடும் உங்களுக்கு. மிராக்கிள பார்த்து என்னடா இத்தனை மிராக்கிள் நடக்குது நம்ம வாழ்க்கையில, இத்தனை மிராக்கிள், அப்படி டயர்ட் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப அடுத்தவர் வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே எதை சார்ந்து இருக்கிறது என்றால் ஆழம். ஆழம்னா என்ன? இன்சைட், நுண்ணறிவு. அதை போய் ஆராய்ச்சி பண்ணணும். இன்னும் நம்ம போனு, வாட்ச், பர்ஸ், ஃப்ரிட்ஜ் இதவே இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கல. நம்ம எதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம்? அதுக்குள்ள போயாச்சு, இறைவன் வரைக்கும் போயாச்சு. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இந்த 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 மாதங்கள் நினைக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணி 3 வருடம் 4 மாதங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடிப்படை போட்டு, விதைய போட்டு, உங்களை செடியா வளர்த்து இப்ப மரமா கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க மரம் தான். இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தவரு மரச்சு வச்சுதான் சொல்லி கொடுத்தாரு. இப்ப அந்த மாதிரி நானும் மரச்சு வச்சுதான் சொல்லி கொடுக்குறேன்னு எத்தனை பேர் இதுல பலன் அடைஞ்சிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க வர வேண்டிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, பொருள் மற்றும் மனிதன் மீது பற்று வைக்காதே. அதுக்குண்டான காரணம் தான் ஏன் இருக்குதா இந்த 1 மணி நேரம் சத்சங்கம் இவ்வளவு நேரம் பேசுனது. பொருள் மேலேயும் மனுஷன் மேலேயும் ஏன் பற்று வைக்காத? இது எனக்கு தெரிஞ்சது தானே, வலிக்கும். இதுவும் தெரிஞ்சது தானே, எப்படி வலிக்கும், எங்க வலிக்கும், எவ்வளவு தூரம் வலிக்கும், என்னெல்லாம் பண்ணுன்றத இப்ப இவ்வளவு நேரம் பேசினேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இவ்வளவு நாள் இதெல்லாம் பெரிய சுகம் நினைச்சீங்க, இதை விட்டுருங்க. இதோட பெரிய சுகம் ஒண்ணு இருக்கு, இதை புடிச்சுக்கங்க. இந்த சுகம் அதிகமாக மத்ததெல்லாம் காணாம போயிரும் தானா. இப்படி மத்ததெல்லாம் காணாம போகும்போது தேவையில்லாத நபர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள், தேவையில்லாத மனிதர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். நீ என்ன நினைச்சீங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, 2 பேருக்கு இறைவன் நல்லது பண்ணிருக்கிறார். நல்லா புரியும். உங்களை விட்டு ஒருத்தவங்க விலகி போறாங்கன்னா, உங்களோட அவங்க இருந்தா அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களோட நீங்க இருந்தா உங்களுக்கும் பிரச்சனை. அதனால என்ன பண்ணுவார், நேக்கா ரூட்டை போட்டு பிரிச்சு விட்டுருவார். ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன வரும், அந்த புரிதல் வரும்போது, ஆஹா ஆமா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல, ஓ இதுதான் மேட்டரான்னு சொல்லும் போது அந்த இடத்தில் கண்ணீர் கவலை மட்டுமே இருக்கும், புரிதல் மட்டுமே இருக்கும். அந்த இடத்தில் பிரச்சனைகள் இருக்காது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 80 வயசுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தயவு செஞ்சு இப்பயே புரிஞ்சு தொலைங்க. நான் என்ன புரிஞ்சுக்க சொல்றேன், சுகத்துக்கு அடிமையா இருக்கீங்க, அந்த சுகம் அழியக்கூடாது, நிரந்தரமானதா இருக்கணும், இறைவனை அடைய வைக்கக்கூடிய சுகமா இருக்கணும். அந்த சுகத்தை பிடிச்சீங்கன்னா தான் நீங்க இறைவன்ட்ட போக முடியும், வந்த வேலையை முடிக்க முடியும். இப்ப வந்த வேலையை முடிக்கிறதுனா என்ன பண்ணணும், சுகம் காணணும். எதுல சுகம் காணணும்? எனக்குள் சுகம் காண வேண்டும். எனக்குள் நான் எப்படி சுகம் காண்றது? முதலில் கவனித்தல், 2வது உள்வாங்குதல், 3வது கரைந்து விடுதல். அவேர்னஸ், அப்சர்விங் அண்ட் டிசால்விங். முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் இதை கவனிக்கணும் புரியும். அப்புறம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அப்சர்விங், உள்வாங்குறீங்க, ஒவ்வொன்றையும் உள்வாங்குறீங்க. அதுல உங்களுக்கு நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, அதை விட்டுருங்க, முதல்ல உள்வாங்க, அப்பதான் புரியும். ஒரு கட்டத்துக்கு மேல் டிசால்விங், இந்த அப்சர்விங் அதிகமாக அப்புறம் பாருங்க கையிலேயே பிடிக்க முடியாது. ஒவ்வொன்றையும் கவனிச்சீங்கன்னா எனக்கு மேல பேசுவீங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த மொத்த நியூ இயர் செலிப்ரேஷன், இந்த மொத்த நியூ இயர் சத்சங்கம், இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடங்களும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு விட்டு வைத்து செல்லக்கூடிய சொத்து என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்றது 2வது, ஊர் சுத்துன்னு சொல்றது 2வது, பிடிச்சதை சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணுன்றதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நீங்க இதை ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுங்க, உங்க பையன் ஞானியா மாறிடுவான், உங்க பொண்ணு ஞானியா மாறிடுவாங்க. இந்த ஒண்ணை மட்டும் சொல்லி கொடுங்க. என்ன செயலை முன்னாடி செய்யாத, முதல்ல மனசை கொண்டு போய் அங்க நிறுத்தி, இந்த செயல் செஞ்சா என்ன அவுட்கம் வரும்னு சொல்லி முதல்ல ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிடணும். அப்புறம் தான் செயலுக்கே போகணும். 99.99% மைண்ட் ஒர்க், 0.1% ஃபீல்ட் ஒர்க், 99.99% அப்சர்வ், 0.1% டூ இட். 99.99% மைண்ட்லயே ஒரு முடிவு கொண்டு வந்து சரி பண்ணிருங்க. அப்புறம் செயலுக்கு போங்க. செயலுக்கு போயிட்டு சரி பண்றேன்னு பண்ணக்கூடாது. நவ் யூ ஆர் இன் டேஞ்சர், மாட்டிப்பீங்க, எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதாவது ஆன் த ஸ்பாட்ல போய் நான் மேனேஜ் பண்ணிக்கிறனாலும் பண்ணலாம். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட கவனத்தோட அப்சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம். பிளான் போடுங்கன்னு உங்களை சொல்லல, கவனமா இருங்கன்ற. நல்லா கவனிங்க. உங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய மொத்த பில்டிங்ஸும் இங்க இருந்து வெளியே வந்ததுதான். உங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் இங்க இருந்து வெளியே வந்ததுதான். உங்க கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இங்க இருந்து தான் வெளியே வந்து. அப்படின்னா இங்க தெளிவா இருந்தா தான் இங்க முதல்ல வெளியவே வரும். இங்கேயே தெளிவில்லை, இங்க எப்படி வெளியே வரும்னு கேட்கிறேன். எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும்? வருமா?
அதனால தான் சொல்றேன், இங்க ஒர்க் பண்ணுங்க, இங்க ஒர்க் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? ஒரு செயல் செய்வதற்கு முன்னால், இப்ப நீங்க எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோசிச்சு ஒரு செயலை செய்வீங்க. இப்ப இறைவன் எனக்கு எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா கொடுத்துருக்காரு, சொல்லக்கூடாது என்ன சொல்றேன். ஒரு வேலையை செய்ய போறதுக்கு முன்னாடி எனக்கு மொத்தமே 2ல இருந்து 3 நிமிஷம் டைம் தான் இருக்கும். அந்த வேலையை நான் செய்ய போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பெரிய வேலையா இருந்தா ஓரளவு பிளான் போட்டு பண்ணுவேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி பெரிய பிளான் போடல எதுவும் பண்றல, ஃப்ளோ தான், ஆன் த ஃப்ளோ தான். நான் ஆன் த ஃப்ளோல ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் நான் போடும்போது நான் யோசிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய டைமே 10 செகண்ட்ஸ் தான். மைண்ட் நல்லா யோசிச்சு பயிற்சி பண்ணி பழக்கப்படுத்திட்டதுனால ஒரு ஆளை பார்த்தோன்னே, ஒரு பர்சனை பார்த்தோன்னே, ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னே இந்த மைண்ட் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னா, அதனுடைய அல்டிமேட் எண்ட் என்னன்றதை பார்த்து அதுக்குண்டான சொல்யூஷனை 10 செகண்ட்ஸ்ல யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துருவேன். இப்படித்தான் ஒவ்வொரு வேலையும் செய்யறேன். அதனால நேர்த்தியா வருது, ஜெயிக்க முடியுது, என்டர்டைன்மெண்டா பண்ண முடியுது, ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுது, கண்டென்ட்டோட பண்ண முடியுது, கதைகளோட பண்ண முடியுது, உண்மையோட பண்ண முடியுது. காரணம் என்ன? கவனமாக செய்கிறேன். முதல்ல மைண்ட்ல மொத்தத்தை கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் தான் நான் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கே வரேன். நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்து நோண்டிடுறீங்க. அப்புறம் இது ஏன் பண்ணு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்க போய் முன்னேறது? நம்ம நீங்க யோசிக்காம ஒரு செயல்ல இறங்கிடுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க மேல உங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ரிசல்ட் நெகட்டிவா போயிடுது, தோக்க போறீங்க, பிரச்சனை வருதுன்னா அடுத்த முறை ஒரு கான்பிடண்டா ஒரு வேலையை உங்களால செய்ய முடியும். முதல்ல இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச பஞ்சாயத்துல இருந்தே நீங்க வெளியே வரைக்கும் பல மாதங்கள் ஆகும். காரணம் என்ன? இப்ப நீங்களே உங்களை கேவலமா, கன்றாவியா, என்னால முடியாது, குற்ற உணர்ச்சியோட, தாழ்வு மனப்பான்மையோட நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு நாள் எதுவுமே நடக்கல அப்படின்னு. அப்ப இதை தாண்டி ஜெயிக்கிறது எவ்வளவோ பெரிய வேலை. எசாரணும் தாண்டி நிற்க வேண்டும். இதை தாண்டி நிற்கும் அந்த பக்குவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்க வரேன் அப்படின்னா, மொத்தத்தையும் ஒரே வார்த்தையில சொல்றேன். நல்லா கவனிங்க. ஒரே வார்த்தை, மொத்தத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். அதாவது மனிதன் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரே வார்த்தை தான். என்ன? தயவு செஞ்சு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன் அண்ட் கன்க்ளூஷனுக்கு மைண்டுக்குள்ள வந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனித்தல். அவ்வளவுதான், முடிஞ்சு. கவனித்தல் உங்க மைண்ட்ல வந்துருச்சுனாலே இந்த அப்சர்விங் டிசால்விங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களை நான் என்ன பண்ண சொல்றேன்னா, கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. எல்லாத்தையும் கவனிச்சு பண்ணுங்க. நீங்க குப்பை போட போனாலும் கவனிச்சு போடுங்க, சமைக்கிறீங்களா கவனிச்சு சமைங்க, ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா கவனிச்சுக்கிட்டே மிதிங்க. என்னடா இதையுமாடா சொல்லு? ஆமா, 10 மிதி மிதிக்கும் போது 11வது மிதிக்கு கால் வராது, நீங்க கால் விழுந்துருவீங்க. ஏன்? 2வது மிதி மிதிக்கும் போதே ஐயோ அடிக்கிறமேன்னு தோணும், 5வது மிதி போகும்போது பாவம் பண்றோம்னு தோணும், 8, 9 எல்லாம் போயிட்டீங்கன்னா பாவம் பண்ணிட்டேன்னு கன்ஃபார்ம் பதட்டம் படபடப்ப வர ஆரம்பிச்சிடும். ஏன்? மிதிக்கும் போது கவனம் மிதிக்கிறதுல இருக்கு. கவனித்து மிதிக்கும் போது இறைவன் மீது பயம் ஏற்படும். இறைவன் மீது பயம் ஏற்படும் போது தவறான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கவனிக்காம பாத்துக்கலாம், நடந்துரும், அதேதான், இது நல்லதுதான், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எப்படி நல்ல விஷயத்த பண்ணி இப்படி பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீ பண்றது பூரா தப்பு, பாத்துக்கலாம், நடந்துரும், அது எதா இருந்தாலும் இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இப்போ டேஞ்சர் ஜோன். ஒவ்வொரு நாளும் நியூ இயரா மாறும். அது எப்படா நியூ இயரா மாறும்? அகைன் கம்மிங் பேக் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னன்னா, நியூ அப்படின்னா என்ன? புதியதுன்னு அர்த்தம். இயர் அப்படின்னா என்ன? வருடம்னு அர்த்தம். கரெக்டா? 365 நாள் சேர்ந்ததுனாதான் அதுக்கு பேர் வருடம். கரெக்டா? அப்ப வருடம் என்பது மாயை. 24 மணி நேரம் சேர்ந்தாதான் ஒரு நாள். அப்ப நாள் என்பது மாயை, 24 மணி நேரம் என்பதுதான் நிஜம். எஸ்ஆர்னோ? 1 மணி நேரத்திற்கு 60 செகண்ட் அப்படின்னா 1 மணி நேரம் என்பது மாயை. அப்ப எது நிஜம்? 60 செகண்ட் தான் நிஜம். இன்னும் நீங்க போனீங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்குது, நேனோ செகண்ட்ஸ் வரைக்கும் போகும், அதை தாண்டி போகும். இப்ப என்னன்னா, நியூ இயர்னு ஒண்ணு இல்ல, அது மாயை, அதை விட்டுருங்க. நியூ இயர் மொத்தமும் உங்களுக்கு நல்லா போகணும்னா கவனிச்சு ஒவ்வொரு வேலையும் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நியூ இயரா இருக்கும். நியூ இயர்னா என்ன? ஆனந்தமா இருக்கும், சுகமா இருக்கும், நல்லது நடக்கும், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். கவனம் வைத்து பேசும்போது கவனமான வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும், வெல்லும் வார்த்தைகள் வரும். கவனம் வைத்து ஒரு வேலையை செய்யும் போது அதுல நேர்த்தி வரும். கவனம் வைத்து சமைக்கும் போது அந்த உணவை சாப்பிடுபவர்களுக்கு அந்த உணவு அது அமிர்தமாக அமையும். 100% நம்பிக்கையுடன் எந்த ஒரு மனிதன் கவனமாக ஒவ்வொரு வேலையும் கவனிச்சு பண்றீங்களோ நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி பல மகான்கள் சொன்னதை டீடைல்டா எலாபரேட்டடா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அது ஏன் அப்படி நடக்கிறது, மனிதன் அந்த நிலையை எப்படி அடைவது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் என்னன்ற பல விஷயத்தை ஆழமா ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை கொடுத்துட்டேன். ஓகே, சிம்பிளா மறுபடியும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடியும். ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, எனக்கு அடுத்த பாயிண்ட் போக தெரியாம இல்ல, புரிஞ்சுக்குங்க. எனக்கு வேற சப்ஜெக்ட் பேச தெரியாம இல்ல, புரிஞ்சுக்குங்க. மேட்டர் மொத்தம் இதுக்குள்ளதான் இருக்கு. மொத்த ரகசியமும் மொத்த சீக்கிரட் இதுக்குள்ளதான் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன வேணா பண்ணு, உன்னை நான் வேணான்னு சொல்ல, ஆனா பண்ணும்போது கவனிச்சு பண்ணு அப்படின்றாங்க. ஏன் கவனிச்சு பண்ணணும்? நீங்க கவனிச்சு பண்ணும்போது மட்டும்தான் ஞானம் விளங்கும். அவசரமான வாழ்க்கையில, வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில, இந்த கால சூழ்நிலையில நம்ம மனம் இன்னைக்கு எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, படபடப்பாகுது, பதட்டமாகுது, சீக்கிரம்னு. ஞானம்னாவே பொறுமைன்னு அர்த்தம். ஞானம்னா என்ன? பொறுமை. பொறுமைனா அது ஒரு குவாலிட்டி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுமைனா அது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படி கிடையாது. பொறுமைனா என்ன அப்படின்னா, அது ஒரு நிலை. கவனித்து ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டே வரும்போது எளிய தர உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அது எப்படா கவனிச்சு பண்றதுக்கு அடுத்த பிறவி இல்லைன்றதுக்கு எப்படா முடிச்சு போடுற? சரி, சொல்லிடலாமா? சீக்கிரம் சொல்லிடலாமா?
கவனிச்சு ஒரு வேலையை பண்றீங்க, கவனிச்சு ஒரு வேலையை பண்றீங்க, கவனிச்சு ஒரு வேலையை பண்றீங்க. மனம் எங்கேயாவது ஓடுமா? தியானம்னா கண்ணை மூடி இருக்கிறது இல்லைங்க. மனதை அலைப்பாயாம இருக்க விடுறதுக்கு பேர் தான் ஞானம். அதுக்கு பேர் தான் தவம். இப்போ 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன், என் மனம் எங்கும் அலைபாயவில்லை. அப்போ இந்த 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் நான் பேசினேன்னா தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் என் மனநிலை எங்கேயும் ஓடவில்லை, எதை நோக்கியும் ஓடவில்லை. சத்தியமா சொல்றேன், வேற எந்த சிந்தனையுமே இல்லை எனக்கு. ஃபுல் ஷார்ப்பா இருக்கேன். கண்ணை கவனிச்சீங்கன்னா தெரியும், ஃபுல் ஃபோக்கஸ்ட், ரேசர் ஷார்ப்பா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனம் ஒன்று குவியும் போது, ஷார்ப் ஆகும் போது கண்கள் வலிமையானதாக, சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். சித்தம் தெளிந்து விடும். ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவன் உங்களுக்குள் இருந்து, உள்ளுக்குள் இருந்து உபதேசம் செய்ய ஆரம்பிப்பார். லிட்டரலி யூ கேன் ரியலைஸ் இட். ஏதோ பேசி ஏதோ காதுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படி இல்ல, பேசுறது கேட்கும் இல்ல, புரியும், தானா புரியும் எல்லாமே. இது எப்படிங்க புரியும்ன்றீங்க? சரி, ஓகே. இப்ப நீங்களும் ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஒரு 1.5 மணி நேரம் பேசுறீங்க. டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, வாட்ச்ல டைம் பாக்குறாரு, மறுபடியும் உங்கள்கிட்ட சிரிச்சுட்டே பேசுறாரு. நீங்க என்ன நினைப்பீங்க? ரொம்ப மொக்க போட்டம் போல, ஏதோ வேலை இருக்கு போல நினைப்பீங்க. கரெக்டா நினைப்பீங்களா மாட்டீங்களா? இப்போ அவர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல, என்ன சொல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு எதுவுமே சொல்லல. ஆனா இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது? அந்த செய்கையை பார்த்ததுனால புரிஞ்சுது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் கவனமா பாருங்க, புரிஞ்சிடும் எல்லாமே தானா. இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல எப்படி இதுக்கு என்னத்தை தாங்க சொல்ற, எல்லாத்தையும் சொல்லிட்டுங்க. ஃபாலோ பண்ணி தொலைங்க தயவு செய்து. கவனித்து செய்யும் போது, கவனம் ஒன்று குவியும் போது இறை சக்தி பரிபூரணமாக கிடைக்கும். கவனம் வைத்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது மனம் அலைபாயாது. மனம் நின்றுச்சுன்னா வந்த வேலை நின்றுச்சு. மனம் முதல்ல ஓடும், அப்புறம் நிற்கும். அப்புறம் இப்போ ஓடிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குது. தூக்கத்துல மட்டும் தான் நிக்குது. அதுக்கு மேல அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மற்ற நேரத்தில் நிக்கவே மாட்டேங்குது. பயிற்சி பண்ண பண்ண ஓடும், நிக்கும், மறுபடியும் வேகமா ஓடும், அப்புறம் நிக்கும், அப்புறம் கொஞ்சமா ஓடும். அப்புறம் இதுக்கு ஒரு பேட்டர்னே இல்லை, எப்படி வேணாலும் போகும். ஒரு 3-4 வருஷம் இல்ல குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் தொடர்ச்சியா இந்த ஒரு நிலையில நான் சொன்ன இந்த விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கெட்டதெல்லாம் வெளியே போய், பதட்டம் படப்படப்பெல்லாம் வெளியே போய், கர்ம பதிவுகள்லாம் அழிந்து அதுக்கப்புறம் ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வருவீங்க. அப்புறம் வரும் பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, என்னடா அப்படி வந்துருவீங்க. என்ன இவ்வளவுதானே? இல்லைங்க உங்க வீடு தீப்பிடிச்சு எரியுதான், சரி ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றா. இல்லைங்க ஃபயர் சர்வீஸ் வந்து அணைக்க முடியும். நான் என்னடா பண்றது, ஃபயர் சர்வீஸே அணைக்க முடியல, அப்புறம் நான் என்னடா பண்றது? வீடு இன்னொரு வீடு கட்டிப்போம். இல்ல சார் லோன்ல எடுத்துருக்கு, வீடு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்போம். இல்லைங்க வீடு இன்சூரன்ஸே போடல, சரி விடுறா, இந்த ஜென்மத்தை செத்து போயிட்டு அடுத்த ஜென்மத்தையாவது அந்த ஒரு வீடு கட்டிக்கிறேன். இந்த மனநிலையில் இருக்கணும். இது எப்பேற்பட்ட மனநிலை? நீங்க எல்லாம் அடுத்த பிறவியே வேணான்னு கேக்குறீங்க. நான் எப்படி கேட்கிறேன்? இறைவா பிறவா நிலை வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும். எப்படி? லாம் தான், ஆம் இல்ல, லாம். லாம் என்ன? நடக்கலாம், இருக்கலாம், செய்யலாம், வைக்கலாம். நீங்க என்ன பண்ணி இருக்கணும், வைக்கணும், சொல்லணும், செய்யணும். எவ்வளவு பிரச்சனை அது? இது மூலியமா ஏதாவது பிரச்சனை எனக்கு வருமா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வரலாம், வரலாமையும் போகலாம். உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். நீங்க சித்தரா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். என்னடா ஏதாவது ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்ற. கரெக்டான ஆன்சரை இறைவன் ஒருவனை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அப்ப இது என்ன கரெக்டான ஆன்சர்? சரியா பேசு. எதுங்க சரி, எது தப்பு? உன் அறிவுக்கு, உன் தெளிவுக்கு, உனக்கு புரிஞ்சதுக்கு இது சரி. உன்னோட மிக சிறந்த, ஆக சிறந்த அறிவாளியை கூட்டு வந்து நான் பேசுறது தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியும், சரின்னு ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நான் பேசுறது சரியா தப்பான்ற வெர்டிக்ட், அந்த தீர்ப்பு எனக்கு உங்ககிட்ட இருந்து வேண்டாம். ஏன் எனக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாரு. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை இல்ல நம்ம இந்த காலத்துல நம்ம தான் ஒன்றிணைந்து டிராவல் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இறைவன் ஒருவர் தான் கடைசி கூட்டு போறாரு. அப்ப இதுக்கு என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க, உங்களோட ஒரு பயணத்துக்காக வந்திருக்கேன். அந்த பயணத்துல ஒரு சில விஷயத்தை கத்துப்பேன். கத்து முடிச்சோன்னே நீங்க இருன்னு சொன்னாலும் அந்த பர்சன் கூட இருக்க மாட்டாங்க, டிராவல் பண்ணி போயிருவாங்க அடுத்த கட்டத்துக்கு. அடுத்த சாப்டர், அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு, வணக்கம் சொல்லிவிட்டு நம்ம எதை நோக்கி போனோம், வாட் நெக்ஸ்ட், அதுல கவனமா இருக்கணும். 1988 ஒருத்தவங்களை திட்டிட்டு போனதை 2024 வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள நான் என்னன்னு சொல்றது? இந்த 30 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் இறைவன் ஒவ்வொரு லெசன் வச்சிருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? புது புது லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லாம பழசையே நினைச்சு புதுசா வந்த எல்லா டாஸ்கையும் வேஸ்ட் ஆகிட்டீங்க. இறைவனுடைய பிளான் என்ன? ஒரு நாள் 24 மணி நேரம், 80 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்து ஒவ்வொரு பாடத்தை கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க? குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஓகே, 16-17 வயசு வரைக்கும் ஓகே, டீன் முடிஞ்சு 20 ஸ்டார்ட் ஆகும், சுயநலம் அதிகமாகும். அப்புறம் 21, 22, 23 போக குடும்ப கமிட்மெண்ட், ஃபேமிலி, அது இது, அப்புறம் குழந்தை குட்டி அப்படியே போகும். அப்புறம் இருக்கமாயிரும், மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிரும், செத்து போயிருங்க ஒரு கட்டத்துல, டென்ஷன் ஆகி கடுப்பாய். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என் வேலை எனக்கு சிறப்பாக இருக்கிறது, உன் வேலை உனக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். உங்க வேலையில நான் தலையிட மாட்டேன், உதவி பண்றேன். நீங்க விருப்பப்பட்டா என் வேலையில நீங்க தலையிடாதீங்க. கேட்கிறேன், எனக்கு உதவி தேவைப்பட்டால். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை முடிக்கிறக்கா வந்திருக்கோம். அவங்கவுங்க வேலையை தனித்தனியா தான் முடிக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கூட்டி நாட்டாம சரத்குமார் ஐயா அவர்களை வர வச்சு பஞ்சாயத்து பேசியெல்லாம் முடிக்க முடியாது. உங்க பஞ்சாயத்தை யார் முடிக்கணும்? நீங்க தான் முடிக்கணும், தனியா தான் முடிக்கணும். வேணா இன்னும் ஒருத்தரை மட்டும் கூட வச்சுங்க, இறைவன். அவருக்கு பேர் என்ன? அப்ப அப்கோர்ஸ் நீங்க யாரு? அனாதை. இது தப்பான வார்த்தை ஒன்றும் கிடையாது. அனாதை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த ஞான வார்த்தை. இது எப்ப எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னா, வயது கடந்ததுக்கு அப்புறம்
குடும்பம், நம்மை சார்ந்தவர்கள், நம்ம நண்பர்கள் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில நபர்கள் நமக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு எதிர்மறையான விளைவுகளினால் உங்களுக்கு புரிய, ஒரு 85-90 வயசுல இத்தனை வாழ்க்கை வாழ்ந்து இத்தனை பேர் கூட இருந்து இத்தனை பேரம் பேத்தி எடுத்து இன்னும் அனாதை தானா? இது எப்ப தெரிய வரும்? தாய் தந்தை இல்லாமல் இருப்பவர்கள் மட்டும் அனாதை அல்ல. தாய் தந்தை இருந்தும், நண்பர்கள் இருந்தும், எல்லாருமே இருந்தும், எவன் ஒருவன் உலக நிதர்சனத்தை பற்றி, நிலையாமை தத்துவத்தை எவன் ஒருவன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு அனாதை என்பதன் உண்மையான அர்த்தம் என்பது புரிந்துவிடும். தனியாதான் வந்தோம், தனியாதான் போறோம், தனியாதான் வந்தோம், தனியாதான் போறோம். நடுவுல வாழும் போது மட்டும் கூட்டமா ஏன் வாழ்றீங்க? கூட்டமா வாழ்றது பிரச்சனைன்னு சொல்ல, லட்சம் பேர் கூட நீங்க இருங்க, உங்களை நான் வேணான்னு சொல்ல. ஆனா அந்த லட்சம் பேர் கூட உங்களது வாழ்க்கையை நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, உலகம் சார்ந்த வாழ்க்கையை பயணம் செய்து கொண்டே போகும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்.